நீங்க இந்த சம்பவத்திலேயே நம்ம தூத்துக்குடி சம்பவத்துல தான் இந்த விஷயத்தை பேச தொடங்கணும். காவலர்களுடைய சிறு தவறு தான். பல இடங்கள்ல நான் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன், அச்சு ஊடகத்துல இருந்திருக்கிறேன். நான் கல்லூரியை முடித்து விட்டு பத்திரிகையாளராக போனப்ப ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர், அவங்க வழக்கு கொடுக்க வர்றவங்களை நடத்துறது, அதுவும் குறிப்பா பெண்கள் காவல் அலுவலகத்துக்குள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. கண்டிப்பா. இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லாம் வந்ததுனால கொஞ்சம் தைரியமா கொடுக்குறாங்க. நம்மளோட சமூக அமைப்புல குடும்பம், அதோட ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ காவலர்கள் கேட்கிற கேள்வியை நம்ம எப்படி அணுக போறோம் அப்படிங்கிற பயத்திலே நிறைய பிரச்சனைகள் பேசப்படாமே போயிருக்கு. இங்க காவலர்களுடைய சிக்கலும் இருக்கு. காவல் நிலையத்துக்கு போறதுக்கு அச்சம் வருவதற்கு காரணம் காவலர்கள் பொதுமக்களையோ இல்ல வழக்கு கொடுக்க வர பெண்களையோ நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறதுக்கு மகளிர் காவல் நிலையங்களே அதனாலதான் கொண்டு வரப்பட்டது. மகளிர்கிட்ட போயிட்டு பேசுவாங்க. ஆனா இங்க மகளிருடைய அந்த ஆய்வாளர்களே இன்னைக்கு பெண்கள்கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நீங்க ஆண் காவலர்களை விட இன்ஸ்பெக்டரோட பெண் இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமா பேசுவாங்க. கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பல பேர் எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லல, பட் பெரும்பாலும் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி கிடையாது, பெரும்பாலும் அப்படிதான் இருக்காங்கிறதா இங்க ஒரு சிக்கல். சரி, ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான குற்றங்களுக்கு காவல்துறையினரையே குற்றம் சொல்லிட முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல, அப்படி சொல்லிடவும் முடியாது. அவங்கள மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த மேஜர் பாயிண்ட் எங்க போய் முடியுது, இந்த மாதிரியான வன்கொடுமை சம்பவங்களுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போதை அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. அது மதுவால் ஒன்று நடக்கிறது இல்லை. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா பேரை சொல்ல படக்கூடாத அளவிற்கான போதைப் பொருள்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா பள்ளிகளுக்கு வெளியும் குழந்தைகள் கையில கிடைக்குது. மேடம், நான் சமீபத்தில் ஒரு ஆசிரியர் கூட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுடைய இந்த லாஸ்ட் ஃபேர்வெல் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் கிளீன் பண்றாங்க. ஸோ நீங்க பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தடை செய்யப்பட்ட, தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட, எங்க ஆட்சியில எந்த விதமான போதைப் பொருளும் கிடைக்க சொல்லக்கூடிய பொருளை 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவனுடைய கிளாஸ் ரூம்ல கிடைக்குது. பெருக்கிற இடத்துல கிளாஸ் ரூம்ல கிடைக்குது, டாய்லெட்ஸ்ல இருக்கு, சர்வசாதாரணமா அரசு பள்ளிகள்ல இருக்கு. இந்த அரசு சரியா செயல்பட்டு இருந்தா, தடை செய்யப்பட்டிருந்தா, நீங்க அதிமுக ஆட்சியில விஜயபாஸ்கர் புகழ் விஜயபாஸ்கர்னு சொல்றீங்க, நீங்க சிறப்பு ஆட்சி செய்திருந்தா அந்த ஆட்சியில கூட இப்படி கிடைக்கலையே. உங்க ஆட்சியில சர்வ சாதாரணமா ஒவ்வொரு பள்ளிகளுக்கு வெளியும் பெட்டிக்கடைகள் இருக்கு. எத்தனை நாள் ரைடு போறீங்க?